இன்னைக்கு சொல்லப் போற இந்த உண்மை கிரைம் ஸ்டோரில ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால கதை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. அப்பதான் இந்த கதை உங்களுக்கு புரியும். அப்படியே சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க நேரா கதைக்கு போயிடலாம். இந்த கதையில அந்த பையனோட பேரு மணிகண்டன். அவனுக்கு வயசு 21 இருந்திருக்கு. இந்த பையனோட அம்மா சின்ன பையனா இருக்கும் போதே இறந்து போய் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பையனோட அப்பா 2வது கல்யாணம் பண்ணிருக்காரு. அவளோட பேரு வெண்ணிலா. அவ கவர்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். மணிகண்டன் காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இவனோட வீட்ல மொத்தம் 2 ரூம் இருந்திருக்கு. ஒரு ரூம்ல வெண்ணிலாக்கு, இன்னொரு ரூம்ல இவன் படுத்து தூங்கி இருக்கான். அப்படி இவன் தனியா ரூம்ல இருக்கும்போது எப்பவுமே வீடியோ கேம்ஸ் தான் டிவில விளையாண்டுகிட்டு இருந்திருக்கான். இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே கம்மியா இருந்திருக்காங்க. அதனால இவன் வீட்டை விட்டு வெளியில எங்கேயுமே போகாம வீட்லயே இருந்திருக்கான். வெண்ணிலாவுக்கு நகை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவ வாங்குற சம்பளத்தை எல்லாமே நகையாதான் வாங்கி வந்திருக்கா. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த ஒரு வீடுமே இல்லாம கொஞ்சம் தூரமா வேற வீடு இருந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது வெண்ணிலாவுக்கு வயசு 38 இருந்திருக்கு. மணிகண்டன் அப்பாவும் வெண்ணிலாவும் இப்ப பிரிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. இதுக்கு காரணம் இவங்களுக்கு அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால இந்த பையனோட அப்பாவும் வெண்ணிலாவும் இப்ப ஒண்ணா வாழல. இந்த பையன் அவனோட ரூம்ல இருக்கும்போது சில நேரங்கள்ல வீடியோ கேம்ஸ் விளையாண்டுட்டு மிச்ச நேரத்துல இந்த மாதிரி இருந்திருக்கான். ஒரு நாள் வெண்ணிலா நைட்ட தூங்கிட்டு இருந்திருக்கான். மணிகண்டன் அவனோட ரூம்ல வீடியோ கேம்ஸ் விளையாண்டுகிட்டு இருந்திருக்கான். யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டிருந்திருக்கு. ஆனா இவன் வீடியோ கேம்ஸ் விளையாண்டுகிட்டு இருந்திருக்கான். அதனால இவன் போய் கதவை திறக்காம இருந்திருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கதவை தட்டுற சத்தம் நின்னுருக்கு. அதுக்கப்புறம் இவன் வீடியோ கேம் விளையாண்டு முடிச்சிட்டு கிச்சன்ல தண்ணி குடிக்கிறதுக்காக எந்திரிச்சு போய் இருக்கான். அப்படி இவன் போகும்போதே வெண்ணிலாவோட ரூம்ல கதவு மூடாம இருக்கறதையும் லைட் எரியறதையும் பார்த்திருக்கான். சரி, அம்மா நல்லா தூங்குறாங்க, நாம போய் லைட் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு அங்க போய் இருந்திருக்கான். அங்க போய் பார்த்தா இவனுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இவனுக்கு ஒருவேளை நம்மளோட அப்பா திரும்ப வந்துட்டாரோ அப்படின்னு நினைச்சிருந்திருக்கான். இவன் அந்த கதவுக்கு பக்கத்துல போயிட்டு கதவ முழுசா துறக்காம கதவுக்கு நடுவுல இருந்த சின்ன கேப் வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். அங்க உன்னோட வடையும் இட்லியும் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வடையும் இட்லியும் சாப்பிட்டதே கிடையாது. இதை பார்த்த உடனே இவனுக்கு கோபம் வந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு வெண்ணிலா அவளோட கழுத்துல கையில இருந்த எல்லா கோல்டு செயினையும் அந்த பையன் கிட்ட கொடுத்திருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்த இந்த பையன் மனசு தாங்காம அவனோட ரூமுக்கு போய் அழுதுகிட்டே இருந்திருக்கான். அடுத்த நாள் இவன் எப்பயும் போல காலையில காலேஜ்க்கு கிளம்பி போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வெண்ணிலா கூட ஒரு வார்த்தை கூட பேசாம அவனோட ரூமுக்குள்ள போய் கதவை தாழ்பால் போட்டுக்கிட்டு உள்ள இருந்திருக்கான். வெண்ணிலா கதவை தட்டி கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஆனா இவன் கதவை திறக்காமலே இருந்திருக்கான். அப்பதான் வெண்ணிலாக்கு தெரிஞ்சிருக்கு. நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு இவன் பார்த்திருந்திருக்கான். அதான் இப்படி இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வெண்ணிலா அவன்கிட்ட எதுவுமே பேசாம அவளோட ரூம்ல போய் அமைதியா தூங்கி இருக்கா. அடுத்த நாள் காலையில இந்த பையன் காலையில காலேஜ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது வெண்ணிலா அவன்கிட்ட போயிட்டு, டேய், நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நான் சொல்றது மட்டும் கேளுடா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்டிருக்கா. அதுக்கு உடனே அவன் கோபமா, என்ன சொல்ல போற, உனக்கு இன்னொரு புருஷன் கிடைச்சிட்டான்னு சொல்ல போற, அதுதானா அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே வெண்ணிலா, அடச்சி நிறுத்துடா, நீ மட்டும் அன்னைக்கு போய் கதவு திறந்திருந்தினா அவன் என்ன அந்த
மாதிரி எதுவும் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கா. என்ன சொல்ற அப்படின்னு இவன் கேட்டிருக்கான். ஆமாண்டா, நீ அன்னைக்கு உன்னோட ரூம்ல வீடியோ கேம்ஸ் விளையாண்டுகிட்டு இருந்த. நான் கதவை தட்டுற சத்தம் கேட்டு நான் போய் கதவை திறந்து பார்த்தேன். கதவை திறந்தா அங்க ஒருத்தன் கையில ஒரு பொருளை எடுத்து கழுத்துல வச்சு வீட்ல இருக்கற நகை எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்து கொடு. இல்லன்னா சோலி முடிஞ்சிடும் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அதனால நான் அவனை என்னோட ரூமுக்குள்ள சத்தமே இல்லாம கூட்டிட்டு போயி என்னோட லாக்கர்ல இருந்த நகை எல்லாத்தையும் அவன்கிட்ட எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவன் நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன நினைச்சான்னு தெரியல. வடை இட்லி எனக்கு வேணும். நீயா தர்றியா? இல்ல நானே எடுத்துக்கவா? வேற வழி இல்லாமதாண்டா நான் உன் கூட இருந்தேன். அப்படி இல்லன்னா அவன் என்ன மேல அனுப்பியிருப்பான் அப்படின்னு சொல்லி இருக்கான். இதை கேட்ட உடனே அந்த பையனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் இவன் வெண்ணிலா கிட்ட சாரி சொல்லி இருக்கான். அதுக்கப்புறம் வெண்ணிலா இந்த பையன்கிட்ட ஒரு உண்மையே சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா. என்ன உண்மை அப்படின்னு இவனும் கேட்டிருக்கான். நானும் உன்னோட அப்பாவும் ரொம்ப வருஷமா இதை மறைச்சு வச்சிட்டோம். இப்ப சொல்றேன், நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. உன்னோட அப்பா ஒரு கல்யாணம் பண்ணி இருந்தாரு. அவருக்கு குழந்தையே பிறக்கல. அதனால அவர் அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணாரு. எனக்கும் குழந்தையே பிறக்கல. இப்படி இருக்கும்போது எங்க 2 பேருக்குமே வயசு அதிகமாயிக்கிட்டே போச்சு. அதனால நான் ஒரு குழந்தையை தத்து எடுக்கலாம் அப்படின்னு உன்னோட அப்பா கிட்ட சொன்னேன். ஆனா அவரு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாரு. நான் அவர் பேச்சை மீறி உன்னை நான் தத்து எடுத்து வளர்த்தேன். இப்படி நான் உன்னை தத்து எடுத்து வளர்த்தது அவருக்கு பிடிக்காம என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு. உன்னை பார்த்துக்கிறதுக்காண்டுதான் நான் அவர் கூட சண்டை போட்டு பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா. இதை கேட்ட உடனே அவனுக்கு அழுகையா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவன் வெண்ணிலா கிட்ட எதுவுமே பேசாம ரூம்ல போய் இருந்திருக்கான். இதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு வித்தியாசமான எண்ணம் வளர ஆரம்பிச்சிருந்திருக்கு. எப்பவுமே இவன் கதையெல்லாம் படிக்கவே மாட்டான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு கதைகள் அதிகமா படிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதை படிச்சதுக்கு அப்புறமா இவனுக்கு ஒரு நாள் இவளோட வண்டியில நம்ம வச்சிருக்க ஆயில் ஊத்தி சர்வீஸ் பண்ணணும். இப்படி பண்ணணும்னு எண்ணம் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் 2 பேருமே சாப்பிட்டுட்டு தூங்க போயிருந்திருக்காங்க. அப்ப இவன் அவனோட ரூம்ல ஃபேன் வேலை செய்யல. நான் உன்னோட ரூம்ல வந்து தூங்கிக்கிறேன் அப்படின்னு வெண்ணிலாவோட ரூமுக்கு போயிருந்திருக்கான். அவளும் சரிவா வந்து தூங்க அப்படின்னு சொல்லி இருக்கா. அதுக்கப்புறம் அங்க எப்படி நடந்திருக்கு? டேய் சும்மா இருக்குடா, பலூன்ல இருந்து கை எடு, விளையாடாத. நான் அப்படிதான் விளையாடுவேன். என்ன தடுக்காத. என்னடா ஆச்சு உனக்கு? ஏண்டா இப்படி பண்றா? எனக்கு பலூன் கூட விளையாடணும். நீ சும்மா இரு, நீ என்னோட சொந்த அம்மா கிடையாது. சரி, கொஞ்ச நேரம் பலூன் கூட விளையாடு. அப்புறம் என்னோட வண்டில ஆயில் சர்வீஸ் பண்ணு. வண்டியில் ஆயில் ஊத்தி பல வருஷம் ஆச்சு. இதே மாதிரி கொஞ்ச நாளாகவே நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஒரு டைம் இவங்க 2 பேருமே வீட்ல இருக்கும்போது இந்த பையனோட அப்பா திடீர்னு வீட்டுக்கு வந்திருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருந்திருக்கு. இந்த கிரைம் கதை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த மாதிரி கதைகள் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.